அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு பொம்மையை கொடுத்து, இந்த பொம்மையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, சில குழந்தைகள் அதை கரெக்டாக வச்சு விளையாண்டுட்டு இருக்கும். ஆனால் பல குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, அதை பிச்சு குத்தி என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதுபோல தான் இப்போ ஒரு மேலை நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அம்மா அவங்க விஷயத்தை புரிய வைக்கணும் ஆய்வுக்காக தன்னையே ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு கூட்டம் கூட்டி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டாங்க. இத்தனை மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே உள்ள மனிதர்களில் சில குரூர புத்தி உள்ளவங்க அவங்கள போய் குத்துறது, கிழிக்கிறது, பிளேடால் கிழிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அப்போது அந்த டைம் முடிஞ்சோன்னு தான் அந்த அம்மா உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்மளோட முழுசாக நம்மளை ஒருத்தவங்களுக்கு சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் நம்மளை பயன்படுத்துவாங்க. அது அவங்கவுங்களை பொறுத்து இருக்குது. அதனால் யாரிடமும் நம்ம முழுசாக சரண்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய மனசாட்சி, இறை நம்பிக்கை இருந்தால் இறையருள்கிட்ட இவங்கள்ட்ட மட்டும் நம்ம முழுசாக சரண்டர் ஆனால் போதும். மற்றவர்கள்ட்ட யார்கிட்டையுமே முழுசாக சரண்டர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நன்றி.